வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். விட்டா அடிச்சுப்பாங்க போல இருக்குங்க. நம்ம சட்டப்பேரவைக்குள்ள என்னென்ன சம்பவம் நடந்திருக்கு தெரியுமா? இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேரவையில் என்ன சொன்னார்? எங்கள் சிஎம்க்கு புகழ்ச்சி பிடிக்காது. நம்ம முன்னாடி வீட்டில் பேசிகிட்டு இருந்தோம்ல, மேபி அவன் காது கெட்டிச்சோன்னு தெரியல. எங்கள் சிஎம்க்கு புகழ்ச்சி பிடிக்காது, இவர் மற்ற சிஎம் மாதிரிலாம் இல்லைன்ட்டாருங்க. அதாவது இதோடு நிறுத்தியிருந்தாருன்னா வாக்குவாதம் வந்திருக்காது. அதுக்கப்புறம் சில வார்த்தைகளை போட்டார்ல, இதில் திமுகவினர் செம கடுப்பாயிட்டாங்க. மற்ற சிஎம் இல்லைனா அப்போ எங்கள் சிஎம் மாதிரிலாம் சொல்ல வரீங்களான்ற மாதிரி அப்படி எடுத்துக்கிட்டாங்க. அண்ணா கேனர் இருக்கார்ல, அவர் எழுந்து அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க, ஒரு வார்த்தையை போட்டு வாங்குறதுலாம் இன்னொரு வார்த்தையை வச்சு நாங்கள் நியாயம் அதலான்ற மாதிரி அவர் மன விரும்பி பேச ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளுடைய முதலமைச்சருடைய எண்ணத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். முதலமைச்சருக்கு பொதுவாக புகழ்ச்சி பிடிக்காது. நம்மளுடைய முதலமைச்சர் மற்ற முதலமைச்சரை போல இல்லை. அதனால் முதலமைச்சருடைய விருப்பமும் சரி, எப்பொழுதும் நம்மளை துறை ரீதியான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்து. துறை ரீதியான கருத்துக்களுக்கு சொல்லுவோம். உங்களுடைய முதலமைச்சருக்கு புகழ்ச்சி பிடிக்காது என்பதை சொன்னால் பரவாயில்லை, மற்ற முதலமைச்சரை போல் இல்லை என்றெல்லாம் தேவையில்லை. எங்களுடைய முதலமைச்சர் இது மாதிரி பேசினா உடனடியாக நீ இது மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கார், சபையிலே சொல்லியிருக்கார். நீங்கள் ஒரு வார்த்தையை போட்டிங்கன்னா ஒரு வார்த்தையை வாங்குறீங்களே, அது நியாயமா? அது திமுகவுடைய எம்எல்ஏ துரை சந்திரசேகர் இருக்கார்ல, அவர் போகிற போக்கில் என்ன சொல்லிட்டாப்புல, பத்திரிகையாளரை கண்டாலே கிடுன்னு போயிடுறாரு அப்படின்னு யாரை விமர்சனம் பண்ணியிருக்காரு தெரியுதா? ஓகே, அமைச்சர் ஆனந்த் அவர்கள் கேஷுவலாக எழுந்தாப்புல என்ன பதில் சொன்னார்னா, நீங்கள் ஒரு நிறுவனத்தை வச்சு கேள்வி கேட்பீங்க, அதுதான் உங்களோட உள்நோக்கம், அதில் வாயை பிடுங்க பார்ப்பீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி அவருக்கே உரித்தான பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, அதில் பேசியிருப்பார். நல்லா பேசி சமாளிச்சிடறாரு. அந்த பத்திரிகையை கண்டாதான் ஏன் இப்படி வேகமாக போகிறாருன்னு தெரியல. பத்திரிகை கண்டா கிட்டுன்னு போயிடுறாரு. எந்த பத்திரிகையும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அது ஒரு புது டெக்னிக் தான் அது. ஆனால் நீங்கள் தான் ஒரு தனியாக ஒரு நிறுவனமே வச்சுக்கின்னு நீங்கள் இப்படிலாம் கேள்வி கேளுங்க, இவங்களை எப்படியாவது விடாதீங்க, ஏதாவது இடக்கு முடக்கா கேட்டு அதை எப்படியாவது ட்ரோல் பண்ணலான்ற ஒரே ஒரு நோக்கத்திலே தான் இந்த ப்ரெஸ் எல்லாம் நீங்கள் கேள்வி கேட்க விட்டே எங்கள் ஆளுங்களை கேட்க விடுறதே உங்கள் வேலையாக இருந்ததுன்னா, இதுக்கெல்லாம் நாங்கள் ஓடலை, பயப்பில்லை. நாங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் முதலமைச்சருடைய பாணியில் நாங்கள் எதுவாக இருந்தாலும் சாதித்து காட்டுறது மட்டும்தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. அப்புறம் இன்னாள் அமைச்சர்கள் வேர்சஸ் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் போச்சு. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, அமைச்சர் நிர்மல்குமார் இருக்கார்ல, இவர் சில விஷயங்களை சொல்லிட்டு கடைசியில் ஓகே இதில் 1-2 ஒத்துக்கிட்டீங்களா, அதுக்கு நன்றின்ற மாதிரி சொல்லிட்டு சர்க்காசமாக உட்காந்துருவார். அதுக்கப்புறம் அந்த கேனர் ட்ரிகர் ஆகிடுவாப்பில். அவர் என்ன சொல்லுவார், லைவில் என்ன பேசினாலும் பிரச்சனை, ஏன்னா லைவில் ஓடிட்டு ஓகேவா, லைவில் என்ன பேசினாலும் பிரச்சனை, எதை பேசினாலும் நிர்மல் பிரச்சனை கிளப்புறாருங்க மாண்புமிகு அமைச்சர். இங்கேயும் காட்டுங்க, இட் மீன்ஸ் ஆளுங்கட்சி சைட்லேயே ஃபுல்லாக நேரலை காமிச்சிட்டு இருக்கீங்களா, கொஞ்சம் இந்த பக்கமாக திருப்பி காட்டுங்க அப்படின்றாங்க. இன்ஃபேக்ட் நானே இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண மக்களே, இவ்வளோ நாட்கள் நாமளும் அசம்பிளி செஷன் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருக்கோம்ல, ஆளுங்கட்சி சார்ந்து தர முக்கியத்துவம் இருக்க நேரலையில் அது எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கறதில்ல. இந்த பக்கம் கேமரா பெருசாக பேன் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் நம்ம என்ன பெருசாக பார்த்துட்டு போகிறோம், அமைச்சர்கள் பேசும்போது இவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் எந்த அளவுக்காக இருக்குது, இதை தானே மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அந்த காட்சியை மிஸ் ஆகுதுனாக்கா இதை கொஞ்சம் டிவி கேர்ஸை கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வாய்ப்புகள் எல்லாருக்கும் ஒழுங்காக கொடுக்குறீங்க, சபாநாயகர் ரொம்ப நியூட்ரல் நடந்துக்கிறாப்புல, சூப்பர் விஷயம். ஆனால் இது ஒன்று இடிக்குதுல்ல, இந்த பக்கமும் கொஞ்சம் கேமரா காட்சிகளை காட்டுங்களேன், அவங்க முகம் சார்ந்து அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க சார்ந்தும் தெரிஞ்சுக்கலாமே. ரைட்டு, அதை தான் இங்கே நேரம் என்ன சொல்கிறாப்புல, அமைச்சர்கள் அநாகரிகமான பேசலாமாங்க அப்படின்னு அவர் ஆதங்கப்பட்டார். இதுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் இருக்கார்ல, அவர் ஒரு பக்கம் எழுந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. வாடா போடா இப்படிலாம் சொல்கிறாங்க, பைத்தியமே அப்படின்லாம் பேசுகிறாங்க, அடிக்கலாம் பாயிறாங்கன்ற மாதிரி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பேரவைக்குள்ள ட்ரிகர் ஆயிட்டாரு. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, என்ன வார்த்தை இது, பைத்தியம் மாதிரி பேசுறாங்கன்றாங்க. இதை தான் சட்ட அமைச்சர் சுட்டி காட்டுறாரு. ஒருமையில் பேசுவது, வாடா போடா என்ன பேசுவது, இந்த மரபுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவது, இதையெல்லாம் அவர்கள் தவிர்க்க வேண்டும். இந்த சைடு கண்ட்ரோல் பண்றதுக்கு வெற்றி தலைவர்களுடைய ஒரே ஒரு கடைக்கன் பார்வை போதும். ஆனா எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க, நேரலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், என்ன வார்த்தை அது, சபைக்கு இல்ல இது ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறான வார்த்தை. இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சுறாரு, கையை வாங்கிட்டு வர்றாரு. இவர் மீது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். உட்காருங்க அண்ணா, ஒரு நிமிஷம். இந்த சம்பவத்தை பத்தி ஆய்வு பண்ணி பேரவை தலைவர் வந்ததுக்கு அப்புறம் தகுந்த பேரவை விதிகளுக்கு உட்பட்டு என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதை எடுப்பார். நீங்க பேசுங்க. ஒரே ஒரு நிமிஷம். மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் எதை பேசினாலும் சபையை
கிளப்பி விட்டுறீங்க. அவர் நான் வந்தெல்லாம் அமைச்சர் இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பேசுவதோ அல்லது அதிகாரியோ நம்முடைய அது இருங்க, நான் சொல்லிடுறேன். நான் ஒரு நிமிஷம் நான் சொன்ன உறுப்பினர் வரும். காட்பாடி தாவேக்கா எம்எல்ஏ, காட்பாடினாலே நமக்கு யார் ஞாபகம் வரும்? துரைமுருகன் அவர்கள். அவரால் சரி ஓகே விடுங்க, எதுக்கு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி பல பேர் மனசை கஷ்டப்படுத்தணும். தாவேக்கா காட்பாடி எம்எல்ஏ இருக்கால சுதாகர், இவர் என்ன சொல்லிட்டாப்ல, ரஜினி அவர்கள் பேசின ஒரு டைலாக், ஆக்சுவலாக ஒரு ஈவெண்ட் சார்ந்த ஒரு பேசியிருப்பாப்ல, அதை நினைவுபடுத்தி அந்த டோனில் சில விஷயங்களை கன்வே பண்ணிட்டார் பேரவையில். சிஎம் விஜய் அவர்கள் ஓகேவா, இங்கே ரஜினி அவர்கள் பேசின அந்த விஷயத்த கோட் பண்ணி அந்த டோனில் கொண்டு போயிட்டாப்ல. கூடவே திமுக கோட்டை இப்போ தாவேக்கா கோட்டை ஆயிடுச்சுன்னு இவர் இதெல்லாம் சொன்னார். ஓகே ரைட்டு. அதுக்கப்புறம் அண்ணா துரைமுருகன் இருக்கார்ல, அவரை குத்தி காமிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. நீங்கள் டிஎம்கேல ஸ்டாலின் அவர்கள் சார்ந்தும் உதயநிதி அவர்கள் சார்ந்தும் மற்ற கட்சியினர் எதனா பேசுகிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த திமுக வெகுண்டிடும். இதே வரிசையில் இருக்கிறது தான் அன்னோட துரைமுருகனும். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை மறந்துட முடியாதுல்ல. அவரை பற்றி ஒரு பேசினதும் திமுக சைடில் இருந்தவங்களாம் கொதிச்சிட்டாங்க. அதுலேயும் அண்ணன் கேஎன்ஆர் இருக்கார்ல, அவர் எழுந்து ஒரு பக்கம் ஆவேசமாக பதில் கொடுக்கறது, இந்த பதில் கொடுத்து அடங்கிறதுக்குள்ளே அண்ணன் ஏவாவில் இருக்கார்ல, அவர் ஒரு பக்கம் எழுந்து ஏங்க இல்லாத உறுப்பினரை பற்றி இப்படிலாம் பேசலாமான்னு அவர் ஒரு பக்கம் பேசுறது இப்படி போச்சு. தளபதி இருக்கும் காலம் வரை காட்பாடியில் டிவிகே ஆட்சி ஒன்றே திறம்பட செயல்படும். அதுவரை எந்த கொம்பராலும் அசைக்க முடியாத கோட்டையாக காட்பாடி விளங்கும். முன்னாள் அமைச்சர் திரு துரைமுருகன் சார் அவர்கள் இந்த அவையில் பல ஆண்டுகளாக காட்பாடி தொகுதியிலே தொடர்ந்து 10 முறை சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றவர் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவர்தான் அந்த ஊரிலே பல்கலைக்கழகத்திலிருந்து, அனைத்து பேருந்து நிலையத்திலிருந்து, சாலைகளிலிருந்து, பாதாள சாக்கடத்திலிருந்து, குடிநீர் திட்டங்களிலிருந்து, பாலங்கள் வரை கட்டியவர் நம்முடைய முன்னாள் அந்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள். பிரபல மூத்த நடிகர் ஒரு விழாவில் திமுகவின் கட்சி தலைவருக்கு மறைமுகமாக மூத்த உறுப்பினர்களை பற்றி பேசும்போது, அவர்கள் கட்சியில் பல பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதுலயும் ஃபெயிலே ஆகாத அந்த ரேங்க் ஹோல்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸே விட்டு போக மாட்டேன்னு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த அசாத்தியமான பழைய ஸ்டூடெண்ட்ஸையே எங்கள் தளபதி ஒருவரால் மட்டுமே அவர்களை ஃபெயில் ஆக்கிவிட்டு அந்த கிளாஸ் ரூமின் வாத்தியாரையும் வெளியே அனுப்பிவிட்டார். தேர்தல் பிரச்சாரத்தில் திரு துரைமுருகன் சார் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது காட்பாடி ஒரு டிஎம்கேவின் கோட்டை, அவரை ஜெயிக்க வைத்தால் அது ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் அமைய காட்பாடி தொகுதி மக்களிடம் மன்றாடினார். ஆனால் அந்த ரெக்கார்ட் பிரேக்கை செய்து அவருக்கு ரெஸ்ட் கொடுத்து காட்பாடியை பெஸ்ட் ஆக்கி அந்த டிஎம்கே கோட்டையை டிவிகே கோட்டையாக மாற்றியவர் எங்கள் தளபதி மாண்புமிகு தமிழக அமைச்சர் அவர்கள் மட்டுமே. இல்லாதவரை பற்றி இங்கே பேசுவது என்பது அது மரபல்ல. அதை பற்றி அவர் பேசியதெல்லாம் நீங்க தயவுசெய்து எடுங்க. நிதித்துறை அமைச்சரான மரிய வில்சன் இவர் என்ன பேசினாரு, தாவேக்கா ஆட்சியில் கட்டுற வீடுகள் இருக்குல்ல 50 வருஷம் தரமாக இருக்குங்க அப்படின்னு இவர் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காப்புல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆட்சியில் கட்டின வீடுகளோட தரம் எந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சுன்ற தொனியில் தான் தாவேக்கா சைடில் இருக்க ஒவ்வொருத்தரும் பேசினாங்க. அதோட நிகழ்ச்சி தான் இது. தென்பெண்ணை குறுக்கில் நீங்கள் கட்டின பாலம் 2-3 மாதத்தில் இடிஞ்சிச்சுன்ற மாதிரி இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிட்டாப்புல. இதுக்கு ஏவா வேலு அவர்கள் எழுந்து என்ன பதில் சொன்னார், ஏங்க வரலாறு காணாத மழையெல்லாம் அப்போ விட்னஸ் பண்ணாக்கா எந்த அளவுக்கு நான் தாங்குன்ற மாதிரி அவர் ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலாக தென்பெண்ணை ரிவரில் ஒரு 16 கோடிக்கு கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜு 3 மாசத்துல காலியானதை பற்றி உலகமே பேசிச்சு. அந்த பாலம் என்பது ஆர்ஆர் என்கிற விங்கின் மூலமாக கிராம சாலை திட்டத்தின் மூலமாக ஒரு கிராம பகுதியிலே கட்டப்பட்ட பாலம். அது தென்பெண்ணை ஆற்றிலே கட்டப்பட்ட ஒரு பாலம். அதனுடைய டிசைன் 54,600 கனஅடி தண்ணியை வாங்குகிற அளவுக்கு தான் அதனுடைய தன்மை கட்டப்பட்டது. இதுவரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே பெய்யாத ஒரு மழை. அந்த மழை இன்னும் சொல்ல போனால் ஆன்மீக பெருமக்கள் 14 கிலோமீட்டர் கிரிவலம் என்று வருகிற இந்த திருவண்ணாமலை மலையே சரிந்ததன் மூலமாக 7 பேர் இறந்தார்கள். அப்படி ஒரு மழை நாங்கள் பார்த்ததே இல்லை. எங்கள் வயதுக்கு பார்த்தது அது முன்னாலே பார்த்ததில்லை. அப்படி ஒரு மழை பெய்த காரணத்தினால் மலை சரிந்தது. அந்த அளவுக்கு ஒரு சேதம். அமைச்சர் வினோத் அவர்கள் இவர் என்ன பேசினாரு, திமுக ஆட்சி காலத்தில் வீடுகள் கட்டப்பட்டுச்சுல அதை நீங்களே தயவு செஞ்சு போய் ஆய்வு பண்ணுங்க அப்படின்றாரு. அதாவது அந்த வீடுகளோட லட்சணம் உங்களுக்கு அப்போ தான் புரியுன்ற தோணியில் அவர் இப்படி பேசிட்டாப்புல. கேஎன்ஆர் என்ன சொன்னார், பயனாளிகள் அவங்க விருப்பப்படி வீடு கட்டினாங்கன்ற மாதிரி. அப்படி கோவி செழியன் அவர்கள் இவர் என்ன பேசிட்டாப்புல, கடந்த 1 வருஷத்தில் கட்டின வீடுகள்லாம் பழுதாகலையே அப்படின்னு புதுசாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. வீடு கட்டி கொடுத்தீங்க,
ஆனால் அந்த வீட்டோட தரத்தை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் போய் பாருங்கள். ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே உடஞ்சி தொங்குது, கம்பி தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மறுசீரமைப்புன்னு சொல்லி 50,000லேருந்து 55,000 சொல்கிறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 கிலோ சிமெண்ட்டை பூசி விட்டு ஒரு வெள்ளை சின்னாம்பு அடிச்சுட்டு மறுசீரமைப்புன்னு பண்ணியிருக்காங்க. இதை கொஞ்சம் ஆய்வு சொன்னீங்க. 13,000 ஆரம்பிக்கப்பட்டு 3 லட்ச ரூபாய் வரை நேரடியாக அரசாங்கமும் கான்ட்ராக்டுக்காரங்களும் கட்டுறதில்லை. அது இந்த பயனாளி பெருமக்களே கட்டுவது. அதுதானே தவிர பயனாளிகள் ஒவ்வொருவர் கூடுதலாக காசு பணத்தை போட்டு கட்டுகிறார்கள். ஒருவருடைய பணம் இல்லை என்று சொன்னால் இருக்கிறதை வைத்து கட்டுகிறார்கள். நீங்களாவது நல்ல முறையில் அந்த 5 லட்சத்தில் கட்டியிருக்கிறீங்க. நாளைக்கு உங்களை பார்த்து நீங்கள் கட்டினது சரியில்லைன்னு சொல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. அவ்வளோதான் சார். ஓராண்டுக்குள் கட்டப்பட்ட வீடுகள் என்று சொன்னார். அது முற்றிலும் தவறு. 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் முன்பு கட்டப்பட்ட வீடுகள் ஒருவேளை அப்படி இருந்தால் அதையும் பழுதுபார்ப்பதற்கு நிதி தந்த ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தவிர ஓராண்டுக்குள் அது போன்ற வீடுகள் தமிழகத்தில் இல்லை என்பதை பதிவு செய்யும். அப்புறம் நம்ம அமைச்சர் ஆனந்த் அவர்கள் கிளாஸ் எடுத்தார் தான் சொல்லும். நிறைய விஷயங்கள் பேசினாப்ல. ஆக்சுவலாக புரட்சி இயக்குனர் அப்படின்ட்டு உயர்திரி SCSCன்னு மென்ஷன் பண்ணி அவர் பேரவையில் பேசியிருக்காரு. சிஎமோட அப்பாவோட பேர் தான் அவர் இந்த அளவுக்கு நட்ட நடு சட்டசபைக்குள்ளே இந்த பேரை முன்மொழிஞ்சிருக்காப்புல. நீங்கள் ஐயோ கியோன்லாம் என்னாதீங்க. நம்ம அண்ணனோட அந்த ப்ரொனன்சேஷன் வரல அந்த ஆக்ஷனில் பேசியிருக்காரு. நீங்கள் ஐயோ கியோன்லாம் என்னாதீங்க, கனவு கண்டார நீங்கள் இனிமேல் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு மனசில் இருந்தாலும் ஓப்பனாக கொட்டிட்டாப்புல அமைச்சர் அவர்கள். நாங்கள் தரமாக வீடு கட்டுவோம், அதுக்கு தான் அந்த 5 லட்சம் ரூபாய் கள ஆய்வுக்கு நாங்கள் போய் பார்த்துட்டு தான்ப்பா சொல்கிறோம் இதெல்லாம்ன்றாரு. ஏன்னா திமுக சொல்லணுங்களா நீங்கள் முதல்ல போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள், ஃபீல்டு விசிட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கவே தான் அதெல்லாம் போயிட்டு வந்து அதெல்லாம் சொல்கிறோம். நாங்கள் அரசியல்வாதி கிடையாதுங்க, மக்களுக்கு செய்ய வந்திருக்கோன்னு தாவேக்காவோட அடிப்படை இருக்குல்ல அந்த விஷயம் சார்ந்தாங்க ப்ரொபகண்டா ஆரம்பிச்சிட்டாப்புல. நாங்கள் எது செஞ்சாலும் சரியாக தான் நாங்கள் செய்வோம். நீங்கள் ஐயோ ஐயோலாம் என்னாதீங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க உறுப்பினர்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுங்க. இனி நீங்கள் கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவாக சொல்லிக்கிறோம். புரியுதுங்களா? நீங்கள் இல்லை நீங்கள் இப்போ அவர் மாண்பு உறுப்பினர் அவருக்கு என்ன சொன்னார், நீங்களாவது குறை சொல்லாத அளவுக்கு கட்டுங்கன்னு சொன்னார். அதை தான் நாங்கள் சொல்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் தரமானதாக தான் கட்டுவோம். அதுக்கு தான் இந்த 5 லட்சம் ரூபாய் இதுங்க கலவைக்கு தான் நாங்கள் போய் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நாங்கள் அரசியல்வாதி அல்ல, நாங்கள் மக்களுக்கு செய்ய வந்திருக்கிறோம். நீங்க அதை புரிஞ்சுக்கிங்க. ஆனால் ஒரு முறை தமிழ்நாடு அசம்பிளி செஷன் நடக்கும் போதெல்லாம் ஒருத்தவங்களோட ஸ்பீச் துண்டா தெரியுது. இதை நம்ம கவனித்து பார்த்தே ஆகணும். சௌமியா அன்புமணி அவர்கள் பாமக எம்எல்ஏ இவங்க இந்த முறை பேசின முக்கியமான விஷயங்களை முதன்மையாக சொல்லணும்னா, தர்மபுரியில் சேதமடைஞ்ச அரசு கட்டடங்கள் இருக்குல்ல இதை சீரமைச்சு கொடுக்க சொல்லி கேட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஏரியூரில் மக்களுக்கு கிட்னி தொடர்பான பிரச்சனை ஏற்படுறதுல அதுக்கான காரணத்தை விவரித்தாங்க. ஒரு சில ஆலோசனைகளை வழங்கினாங்க, சில தகவல்களையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு இவங்க பேசும்போது பார்க்குறப்பலாம் தொகுதி மக்கள் நலன் சார்ந்த, தொகுதி மேம்பாடு சார்ந்த இந்த அளவுக்கு ஒவ்வொரு பிரதிநிதியும் பேச ஆரம்பிச்சிட்டா நிறைய விஷயம் அரசோட கவனத்துக்கு போகும். அந்த அளவுக்கு இன்ஸ்பிரேஷனலா இவங்களோட ஸ்பீச் அமைஞ்சிட்டு இருக்கு ஒரு முறையும். காவிரியில் வர உபரி நீர் ஒரு 3 TMC தான். அதை பெரிய பெரிய குழாய்கள் மூலம் நீரேற்று முறையில் கொண்டு வந்து தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 10 அணைகள், 83 ஏரிகள், 769 சிறிய ஏரிகள் உட்பட மொத்தம் 1230 நீர்நிலைகளும் நிரப்பி ஆண்டு முழுவதும் நீங்கள் விவசாயம் செய்யலாம். அதுக்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும். இந்த திட்டத்தை செயல்படுத்துவது ரொம்ப ரொம்ப சுலபம். ஏன்னா இனிமேல் நிலம்லாம் எடுக்க வேணாம். ஏற்கனவே ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துக்காக குழாய்கள் அமைத்திருக்கிறாங்க. அது பக்கத்துலேயே இதுக்கான தனியாக குழாய்கள் அமைச்சிட்டாலே போதும். இந்த தண்ணீரை கொண்டு வந்து அந்த பகுதி மக்களுக்கு கொடுத்துட்டா 15 லட்சம் பேருக்கு குடிநீர் வசதி கிடைக்கும். இதன் மூலம் பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதே போல் நிறைய திட்டங்கள் பேரை மட்டும் படிச்சிடுறேன். எண்ணெய்கோல் புதூர் தும்பலஹள்ளி திட்டம், தூள்செட்டி ஏரி திட்டம், பஞ்சப்பள்ளி உபரிநீர் திட்டம், சேனேகால் திட்டம், சேனேகால் ஈச்சம்பாடி திட்டம், வாணியாறு உபரிநீர் திட்டம், தொப்பையாறு உபரிநீர் திட்டம், ஆனைமடுவு திட்டம், பொதியன் பள்ளம் திட்டம், வள்ளி மதுரை அணை உயர்த்துதல் திட்டம், மத்தாள பள்ளம் திட்டம், பாளையம்புதூர் ஜெகநாதன் கோம்பை திட்டம்,
இப்படின்னு நிறைய திட்டம் இருக்குது. சனத்குமாரை க்ளீன் பண்ணிட்டா ஒரு நகராட்சி 2 பேரூராட்சிக்கு தண்ணீர், கம்பையநல்லூர், பேரூர், அரூர்னு. தருமபுரி மாவட்டத்தில் ஃப்ளோரோசிஸ் ரொம்ப அதிகம். அந்த ஃப்ளோரைட் தண்ணியில் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு வீக் ஆகிடும், பல்லு கருப்பாயிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அது ஏரியூர் பெண்ணாகரம் தொகுதியில் வருது. அங்கே அதிகமான கிட்னி டிசீஸ் நம்ம தமிழ்நாட்டிலே அதிகம். கிட்னி ஃபெயிலியரும் கிட்னி டிசீஸும் இந்த ஏரியூரில் அதிகம். இதற்கு ஒரே ஒரு நல்ல திட்டம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஏரியூர் கூட்டு குடிநீர் திட்டத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்து கூட 3வது ஃபேஸ் தயாராக இருக்குது. அதை விரைந்து செயல்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஏரிகள், கால்வாய்கள் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படவில்லை. எனவே மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளையும் பஞ்சப்பள்ளி முதல் ராமாக்கால் ஏரி வரையுள்ள நீர்வரத்து கால்வாய்களையும் தூர்வாரி ஆழப்படுத்தி தர வேண்டும். தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றியம் இருக்கிறது. இங்கே இண்டூர் தான் பெரிய இண்டூரை மையமாக கொண்டு 12 ஊராட்சிகள் இருக்குது. 1 லட்சம் பேர் இருக்காங்க. ஆனால் இதை ஒரு வாட்டி அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கெலாம் போனோன்னா ஒரு நாள் முழுக்க அவங்களுக்கு போயிடுது. அவர்களுடைய வாழ்வாரம் பாதிக்கப்படுகிறது. அதனால் அந்த மக்கள் நலன் கருதி, நிர்வாக நலன் கருதி இண்டூரை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தருமபுரி மாவட்டத்தில் அனைத்து கிராமங்களிலும் பழுதடைந்த அரசு கட்டிடங்கள், கழிவறைகள் ஆகியவற்றை புதுப்பித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அவைக்கு உள்ள நடந்தது பார்த்துட்டோமா? இப்போ அவைக்கு வெளியே நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். தமிழக காங்கிரஸ் தலைவர் இருக்கார்ல மாணிக்கம் தாகூர் அவர்கள், இந்த மனுஷன் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாக கேட்டுட்டு இருந்தாப்புல, நம்ம தாவேக்கா பக்கம் போயிடுவோன்னு. ஆனால் காங்கிரஸில் இவர் நிலைப்பாடு எல்லாரும் எடுத்திருந்தாங்கன்னா இன்னடுத்தி காங்கிரஸில் ஒரு குறைஞ்ச 30 எம்எல்ஏ சேர்ந்திருப்பாங்களா? துணை முதலமைச்சர் போஸ்ட் அது போல சம்திங் எதனா உருவாக்கப்பட்டே கொடுக்கப்பட்டிருக்குமா? ஆனால் வாய்ப்பை விட்டாங்களே. இதுக்கப்புறம் காங்கிரஸ் எப்போ அந்த வாய்ப்பு வருமோ? சரி விடுங்க, அன்றே கண்டித்த ஒரு பேச்சு பெருசாக யாரும் கேட்கல, அட்லீஸ்ட் இப்பேச்சு கேட்குறாங்களே. மாணிக்கம் தாக்கூர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அவர்கள் தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு அமைச்சர்கள் சொல்கிறாங்களே, இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்றாரு. என்ன ப்ரோ கூட்டணியில் இருக்காங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற விஷயங்களை விட்டு கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி காங்கிரஸ் முகம்னு ராகுல் காந்தின்னு ஒருத்தர் இருக்கார். அவரை தாண்டி விஜய் அவர்கள் தான் அடுத்த பிரதமர்ன்ற மாதிரி முன்னிறுத்தினா இவங்க யாருக்கு விசுவாசமாக இருப்பாங்க? ஓகே ரைட்டு, என்னையும் என் தொண்டர்கள் பிரதமர் தான் முழங்குவாங்க, அப்போ நான் அடுத்த பிரதமரா அப்படின்ற மாதிரி சர்க்காசமான கேள்வியவும் மாணிக்கம் தாகூர் அவர்கள் இப்போ கேட்டிருக்காங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு பிரதமர் ஆவதற்கான தகுதியே இல்லைன்னு நினைக்கிறீங்களா மக்களே? நிறைய பேர் நினைக்கலாம், இல்லைப்பா ஜெயலலிதா அவர்கள் இப்படி தான் ட்ரை பண்ணாங்க, அந்த ஆசை இருந்துச்சு, அந்த ஆசை கடைசியில் நிராசையாக மாறி ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அந்த நிலைமை விஜய் அவர்களுக்கு ஏற்பட்டுருமோன்னு சில பேர் நினைக்கலாம். எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைல்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாய்ப்புகளும் இல்லைல்ல. வேட்டி கட்டிய ஒருத்தர் பிரதமரான எல்லாரும் சந்தோஷம் தானே, அது விஜய் அவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தானே, ஜஸ்ட் அதை சொல்கிறேன், அவ்வளோதான். ரைட்டு. G2 நிறைய டிவி போட்டியை திறந்தாலே இவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டே இருக்குமா, சோஷியல் மீடியா முழுக்க ஆதிக்கமா, அந்தளவுக்கு ப்ராஜெக்ட்ஸும் பெருசாக இனிஷியேட் பண்ணி கொண்டு போவாங்களா? இந்த G2 சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸரான ஜுனைத் பாபு அவர்கள் ஒரு விஷயத்தை இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காரு. என்ன தெரியுமா சொல்கிறாப்புல, முந்தைய காலங்களை விட ஒப்புதல்கள், இந்த அப்ரூவல்ஸ்லாம் இப்போ ரொம்ப வேகமாக கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஈஸியாக பிஸ்னஸ் செய்வதற்கான சூழல் இன்னும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இவர் இப்படிலாம் சொல்கிறாருனாக்கா முந்தைய ஆட்சியை சரியில்லைனோ இந்த ஆட்சி சூப்பராக இருக்குது பிஸ்னஸ்மேனுக்கு அப்படின்றது தான் இவர் இங்கே மென்ஷன் பண்ணுறாருன்னு அர்த்தம். இதை அவர் டைரெக்டாக சொல்லவில்லையே, இதற்கு அது அர்த்தம் கிடையாது நினச்சிங்கன்னா, அப்படி நினச்சி நேரு மக்களே, ஒரு விஷயம் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா என்ன காரணத்துக்காக சொல்லுவாங்கன்னு மென்ஷன் பண்ணி பாருங்கள். இந்த விஷயத்தை இப்போ சொல்லிட்டார்ல, பல பேர் என்ன இப்போ யூகிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, என்ன G2 இந்த அளவுக்கு தாவேக்கா ஆட்சியை பாராட்டுறாங்க, நல்லா எல்லாம் நடக்குதுன்றாங்கன்னா, இப்போ முந்தைய ஆட்சி என்ன நடந்துச்சுன்னு அப்படி தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் மனசு ஒரே வினா இருக்குது, முடிஞ்சதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். G2 இந்த பாராட்டு இருக்குல்ல, தாவேக்கா அரசு மீதான பாராட்டு, இதை நாம் எப்படி எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.